தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும். ஒரு கட்சி சொல்லுது உரிமை தொகை நாங்கள் வந்து 1500 தரோம், 8000 ரூபாய் கூப்பன் தரோம். இன்னொரு கட்சி சொல்லுது கருணை தொகை நாங்கள் 2000 ரூபாய் தரோம், வீட்டுக்கு வீடு ஃப்ரிட்ஜு தரோம். நம்ம பக்கா மாசு சொல்கிறா போல் நான் வந்தால் 2500 ரூபா மகளிருக்கு தரேன், அண்ணன் சீரா வந்து 8 கிராம் தங்கம் தரேன், தாய் மாமா சீரா 1 கிராம் மோதிரம் போடுறேன் அப்படின்னு. இப்படி எல்லா கட்சிகளும், ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளும் மக்களை வந்து எப்படி கவரணும், அவங்களுக்கு எது கொடுத்தா வந்து மக்கள் வந்து நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு மட்டும் தான் பார்க்குறாங்க. ஒருத்தனோட பேராசையை தூண்டி அவங்க வலையில விளைவிக்கிறது தான் இந்த திராவிடத்தோட வேலை. இப்படி இருக்க கட்சிகள் மத்தியில் ஒரே ஒரு தலைவர் சொன்னார், நான் இது எதையுமே இலவசமாக தரமாட்டேன், உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியவும் இந்த நாட்டு மக்களுக்கு மருத்துவத்தையும் அனைவருக்கும் சரியாக சமமாக தருவேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு ஆசைங்க சின்ன வயசுலேருந்து. என்ன ஆசைன்னா, நான் நல்லா படித்து ஒரு மருத்துவர் ஆகணும். ஒரு மருத்துவராகி நம்ம பகுதியில், நம்ம குடியிருக்க பகுதியில் ஒரு இலவச மருத்துவமனை கட்டணும். பணம் இல்லை, காசு இல்லைன்னு சொல்லிட்டு யார் வந்தாலும் அவங்களுக்கு இலவசமாக சிகிச்சை பண்ணி அனுப்புகிற அளவுக்கு நம்ம வளர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து படித்து அதுக்காகவே வளர்ந்தேன். காதலில் தோல்வியுற்று இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்காம இன்னொரு பெண்ணை பார்க்காம இருக்க ஒரு இளைஞரை பார்த்துருப்பீங்க. படிப்பில் தோல்வி உற்று நான் ஆசைப்பட்ட படிப்பை படிக்க முடியாமல் வேறு எந்த படிப்பின் மேலும் ஈர்ப்பு வராமல் எனக்கு படிப்பே வேணாம் அப்படின்னு ஒதுங்கிய இளைஞன் நான். 12ஆம் வகுப்புலையும் 10ஆம் வகுப்புலையும் ஏறக்குறைய 90% மேலே மார்க் எடுத்து மதிப்பெண் எடுத்து காலேஜ் படிக்கலை, கல்லூரிக்கு போகலன்னு சொன்னால் நம்புவீங்களா? நான் போகலை. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்ட ஒரு கனவு மருத்துவர் ஆகணும், இலவச மருத்துவமனை கட்டணும். இது மட்டும்தான் சின்ன வயசுலேருந்து கனவாக இருந்தது. ஏன் என்னால் படிக்க முடியல? வறுமை. ஏன் வறுமை? எங்கள் அப்பா வந்து சாராயத்துக்கு அடிமையாக இருந்தார். அவர் சாராயத்துக்கு அடிமையாக இருந்ததால் எங்கள் குடும்பத்தை பார்க்க முடியல, எங்கள் குடும்பம் வறுமையாக இருந்ததால் என்னால் கரெக்டாக படிக்க முடியல, என்னோட கனவை நோக்கி போக முடியல. அனிதாக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க. அந்த பிள்ளை நீட் எக்ஸாம் எழுதி மருத்துவ சீட்டு கிடைக்காம போனதுனால தன்னோட கனவு செதஞ்சு போனதுனால அவள் இறந்துட்டா, நான் இறக்கலை, அவ்வளோதான். அவங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன். அப்போ ஒரு குரல் ஒலித்தது, தமிழ்நாடு எங்கும் ஒலித்தது, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எங்களுக்கு கொடுங்க, அவங்க எல்லாருக்கும், அதாவது ஏழையோ பணக்காரனோ எல்லா வீட்டு பிள்ளைகளுக்கும் தரமான சமமான கல்வி உலக தரத்துக்கு தருவேன்ட்டு ஒருத்தர் சொன்னார். அவர் தான் நம்ம அண்ணன் சீமான். அப்போ தோணுச்சு, நம்ம வந்து இலவச மருத்துவமனை கட்டணும், ஒரே ஒரு மருத்துவமனை கட்டினா போதும் அப்படின்ட்டு நம்மளோட கனவு இருந்தது. ஒருத்தர் வராருப்பா, தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளோட கனவை நிறைவேற்றுன்னு சொல்றாருப்பான்னும் போது அவரோட கையை பிடிச்சி நிற்கிறோம். இந்த மாதிரி என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து அண்ணன் சீமான் கையை பிடிச்சி நிற்கிறோம். என்ன சொன்னீங்க? விஜய் வந்தா சீமானுக்கு ஓட்டு போயிடும், விஜய் வந்தா சீமானோட ஓட்டுலாம் அங்கே போயிடும். என்ன மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்கள் சீமான் பின்னாடி இருக்கும். நாங்கள் அவரை ஜெயிக்க வைப்போம். விஜய் இல்லை, விஜய்க்கு அப்பனுக்கு அப்பன் வந்தாலும் ஒன்றும் பிடுங்க முடியாது எங்கள் கட்சியை. நாங்கள் எங்கள் அண்ணனை ஜெயிக்க வச்சு யாரையும் அமர்த்துவோம். நமக்கு ஓட்டு போடணும், வாக்களிக்கணும் அப்படின்னா யார் நிறைய தரா, யார் காசு தரா, யார், அதுதான் வந்து ஆர்கே நகர் ஃபுல்லாக பார்க்குறோம். ஏன்னா ஒரு முதல்வர் வேட்பாளராக, முதல்வர் வந்து எம்எல்ஏவாக இருந்த தொகுதி இது. அப்படி இருந்தும் ஒருத்தர் வந்து 20 ரூபா தரேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே மாறிட்டோம். அந்த மாதிரியான மக்கள் இருக்க இடம் இது. இந்த இடத்துல நீங்கள் வந்து வேட்பாளர் என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்சியோட கொள்கை வந்து என்ன சொல்லுது அதை பார்க்க மாட்டீங்க. சிந்திச்சு பாருங்க, எல்லா வேட்பாளர்களும் என்ன சொல்கிறாங்க. திமுக வேட்பாளர் எபினேசர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. அவர் எம்எல்ஏ ஆனார், பாதி நாட்கள் வந்து தொகுதியிலே இல்லை, எப்போ கேட்டாலும் உதயநிதி கூட போயிட்டார். அதிமுக வேட்பாளர் RS ராஜேஷ் அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன பண்றாரு பாருங்க. அவர் தனக்கு சொந்த வீடே இல்லைன்ட்டு தேர்தல் வேட்பு மனுல எழுதி சொல்லியிருக்கா போல அஃபிடேவிட்ல. நம்ம இப்போ பவர் ஸ்டார் ஒருத்தர் இறக்கி விட்டுருவாங்க, மரிய வில்சன் டாக்டர்னு சொல்லிட்டு. அந்த ஆள் வந்து எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்ட்டு இதோ எங்கள் அண்ணங்க 2 பேர் இருக்காங்க, அடுத்து ஏறுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. எங்கள் வேட்பாளர் பாருங்க, வெண்ணிலா தாயுமானவன். கடந்த 5 வருட காலமாக வட சென்னையில் ஏற்பட்டிருக்க சுற்றுச்சூழல் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே எங்கள் அக்கா வந்து நின்றுருக்காங்க. காட்டுப்பள்ளி துறைமுகம் விரிவாக்கமாக இருக்கட்டும், எண்ணூர் கடலில் வந்து எண்ணெய் கசிவாக இருக்கட்டும், இங்கே நம்ம ஆர்கே நகர் தொகுதிக்கு வெளியே இருக்க குப்பமேடு பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வோட மக்கள் கூட நின்றுருக்காங்க, மக்கள் கூட போராடி இருக்காங்க, மருத்துவ முகாம் போட்டிருக்காங்க, எண்ணற்ற பல போராட்டங்கள் செஞ்சுருக்காங்க, அதுக்கான தீர்வுகளோட இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வாய்ப்பளித்து நம்ம வந்து அவங்கள ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாரோட கோரிக்கையும், இங்கே இருக்கவங்க எல்லாரோட கோரிக்கையும். திரும்பவும் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கலைன்னா இழப்பு வந்து எங்களுக்கோ இல்லை அண்ணனுக்கோ கிடையாது, அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான். இங்கே இருக்க எல்லா இளைஞர்களும் பாருங்கள், எல்லாருமே வந்து 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள இளைஞர்கள் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க ஒரு இளைஞரோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, தான் வீட்டை பார்த்துக்கணும், கல்யாணம் பண்ணணும், குடும்ப குட்டி பெற்றுக்கணும், அப்படியே போகணும்னு இருக்கும். ஆனால் நாங்கள் அது எல்லாம் வந்து 2ஆம் பட்சமாக வச்சுட்டு இந்த களத்தில் இங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் எங்கள் அண்ணன் எங்களை வளர்த்த வளர்ப்பு.
இன்னைக்கு காலையில் ஸ்டேஜ் போட்டோம், இங்கே 12 மணிலேருந்து ஸ்டேஜ் போட்டுட்ருக்கோம். ஒரு அம்மா வந்து எங்கள் காது பட பேசுகிறாங்க. நீங்கள் வந்து என்னப்பா பண்ணிடுவீங்க, நீங்களும் சுயநலமாக தான் இருப்பீங்க. ஆமாம், நாங்கள் சுயநலவாதி தான். எதில் சுயநலவாதி? நான் கஷ்டப்படுவது போல என் எதிர்கால தலைமுறை கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுல நான் சுயநலவாதி, அதனால நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறேன். இன்னொருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து என்னப்பா பண்ணிட போறீங்க, திமுக அதிமுக கூட ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இப்படி தான் சொன்னாங்க, ஆனால் அவங்க வந்து இதான் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்தாலும் இதே மாதிரி தான் பண்ணுவீங்க, நாட்டை வந்து நாசமாக்கிடுவீங்க. உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேன். ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு வந்து குழந்தை பிறக்காமல் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 வருஷம் குழந்தையே இல்லை. 10 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு குட்டி குழந்தை பிறகுது. அந்த 10 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தைய அந்த தாய் எப்படி பார்த்துப்பாலோ அதே போல ஏறக்குறைய 2016 தேர்தல் களத்தில் நிற்கிறோம். 10 வருஷம் இந்த மண்ணில் இருக்க மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் எல்லா பிரச்சனைகள்லையும் தோளோடு தோளா நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகளும் எங்கள் அண்ணன் சீமானும் நின்றுருக்காங்க. எங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு இந்த தமிழ்நாட்டோட ஆட்சியும் அதிகாரமும் வந்தா நீங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் கண்ணும் கருத்தோட பார்த்துப்போம். அதை ஞாபகத்தில் வச்சு விவசாய சின்னத்தில் வாக்களிங்க. கடைசியாக வந்து நான் ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன். இது வந்து சொல்லக்கூடாது, கடந்து போயிடலாம் தான் நினச்சேன். ஆனால் காலையிலேருந்து நம்மளை சுற்றி தாவே காத்தவர்கள் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸ்டேஜ் போட விடலை, லைட்டு கட்ட விடலை, சேர் போட விடலை, அங்கங்கே விசில் அடிச்சுக்கின்னு கத்திக்கின்னு இந்த கேஸில் வந்து ஒரு பெரிய வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு போகணுன்ட்டு ஒரு சண்டை போட்டுன்னு ரொம்ப பண்ணிட்டாங்க. மகளிர் தின நாள்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடத்துகிறாரு. நான் அண்ணன் சீர்தரேன், தாய் மாமன் சீர்தரேன் என்னென்னமோ சொல்கிறா போல. மது விலக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட அவர் பேசலையே. மகளிரோட முன்னேற்றம்னா அடிப்படையாகவே எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம், மது விலக்கு அமல்படுத்தணும். மது இல்லைனா தான் வந்து மகளிர் வந்து முன்னேறுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய விஷயம். ஆனால் அதை பற்றி பேசல. மாறா என்ன பேசுகிறா போல, சங்கீதா வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, அதை பற்றி நீங்கள் ஹர்ட் ஆகாதீங்க, நீங்கள் வந்து யாரும் இது பண்ணாதீங்க, நீங்கள் ஹர்ட் ஆனால் எனக்கும் ஹர்ட் ஆகுது, ஒர்த்து இல்லை. எப்படி கட்டின பொண்டாட்டி வந்து தான் புருஷன் தன்னை ஒழுங்காக பார்த்துக்கலன்னு கண்ணீரோட கோர்ட்டு வாசலில் போய் நிற்கிறாங்க. ஒர்த்து இல்லைன்ட்டு நீ எல்லா மகளிர் முன்னாடியும் பேசுகிற. ஆம்பளையாடா நீ? வெக்கமா இல்லை உனக்கு? ஆம்பளையா நீ? ஒரு கணவன் மனைவினா எப்படி தெரியுமா இருக்கணும்? இப்போ வந்தாங்களே எங்கள் கைல்வெளி அண்ணி, அவங்களும் சீமானனையும் பார்த்து கற்றுக்கூடா. 15 வருஷ காலம் ஏகப்பட்ட சிறைகள் ஏறிப்பார், ஏகப்பட்ட வழக்குகள் வாங்கியிருப்பார், ஏகப்பட்ட நீதிமன்றங்கள் போயிருப்பார், எண்ணற்ற பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள. ஆனால் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் இன்னைக்கும் இவருக்கு அவங்க குழந்தையா, அவங்களுக்கு இவர் குழந்தையா, இப்படி தான் இருக்காங்க. காதல் ஜோடினா அப்படி இருக்கணும். அதை பார்த்து கற்றுக்கங்க. தாவேக்காக்கு ஆதரவாளர்கள் இங்கே சுற்றி இருக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, என்ன வேணாலும் பேசிக்கங்க. ஆனால் எங்கள் அண்ணனை நாங்கள் அரியணை ஏற்றுவோம். எங்கள் அண்ணன் இடுமாவனை காத்தி சொன்ன மாதிரி தான் களத்தில் திராவிடத்தை வீழ்த்துவோம், திமுகவையும் அதிமுகவையும். களத்துக்கு வரதுக்கு முன்னாடி தாவேக்கா வீழ்த்துவோம். இது சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன். எங்கள் அக்கா வெண்ணிலா தாய்மானம் அவர்கள் விவசாய சின்னத்தில் போட்டிடுறாங்க. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து களம் காணுது. விவசாய சின்னத்தில் வாக்களித்து நாம் தமிழர் கட்சியில் இருக்க 234 வேட்பாளர்களையும் அரியணை ஏற்ற செய்யுங்க. இந்த நாட்டை, தமிழ்நாட்டை சொர்க்க சோலையா எண்ணி 5 வருஷத்தில் மாற்றல. சட்டையை பிடிச்சி கேள்வி கேளுங்க, நாங்கள் எல்லாருமே கட்சியை விட்டு போயிடுறோம். நன்றி. நாம் தமிழர்.